உரிகட்டி சாமிகள், சேத்திரபாலபுரம். நயன தீட்சையால் கர்மத்தைப் போக்கும் உரிகட்டி சாமிகள் மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் இருக்கும் சிறிய கிராமம்தான் சேத்திரபாலபுரம். குத்தாலம் நகருக்கு வெகு அருகில் இருக்கிறது இவ்வூர். இவ்வூரில்தான் உரிகட்டி மகானின் ஜீவசமாதி அமையப் பெற்றிருக்கிறது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் சேத்திரபாலபுரம் கிராமத்திற்கு வந்தவர்தான் உரிகட்டி சாமிகள். மகான் உரிகட்டி சாமிகள் மாரியம்மன் கோவிலில் தங்கியிருந்தபோது மக்களிடம் அன்னம் பெறுவதற்காக வெளியில் செல்வது வழக்கம். அப்போது தனது தோளில் ஓர் உரியைக் கட்டி எடுத்துச் செல்வார். அவர் உரியைக் கட்டி நடந்து செல்லும் அழகைப் பார்த்த மக்கள் அவரை உரிகட்டி சாமிகள் என அழைக்கத் தொடங்கினர். அன்பர்கள் சாமிகளை சந்தித்து குறைகளைச் சொன்னால் சரி போய் வா என்பதுதான் சாமிகளின் ஆசீர்வாதமாக இருந்தது. அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நோய்கள் நீங்கின. சுமார் 7 வருடங்கள் கழிந்த நிலையில் 1906ஆம் ஆண்டு ஜீவசமாதி ஆகப் போவதை அறிவித்தார். அது மட்டுமில்லாமல் அடக்கத்தின் போது நான் இருக்க மாட்டேன் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் என அறிவித்திருக்கிறார். உரிகட்டி ஜீவசமாதிக்கு அனைவரும் ஒருமுறை சென்று வருவோம்.